விஜய்க்கு வந்து பயங்கரமான மன உளைச்சல் இருக்கு. 12ஆம் தேதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே ஆளு சீர்குலைஞ்சு போயிட்டாரு. தாவேக்காலேருந்து கண்டிப்பா ஒருத்தர் சிக்கிக்கிறாரு, மாவட்ட நிர்வாகத்திலேருந்து ஒருத்தர் சிக்கிக்கிறாரு, இதுல இருந்து காவல்துறையிலிருந்து கண்டிப்பா ஒருத்தர் சிக்கிறாரு. செங்கோட்டையன் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாரு. அவர் 4வது இடத்துல தான் இருக்கிறாரு. 2வது 3வது இடத்துல இருக்கிறவங்களுக்குள்ளே பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. நிர்மல் குமார் கூட பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, மதியழகன் கூட பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து மதியழகனை பலிகடை ஆக்குறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் பாக்குறேன் சார். என்ன காப்பாத்திக்கணும்ப்பா, நான் காப்பாத்திக்க வேண்டாமா? ஏன்னா இது ரொம்ப பயங்கர சீரியஸான சமாச்சாரம் சார். 41 பேர் பலி அப்படிங்கிறது நாளைக்கு எப்படி அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க, எந்தெந்த செக்ஷன்ல போட போறாங்க, ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாது. வெயிட் பண்ணுங்க ரூபன், கண்டிப்பா இது டிஎம்கேக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும். டிசம்பர் 29ஆம் தேதிக்கு அப்புறமா கட்சியில எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இன்னைக்கு 20 நாள் ஆச்சு, ஞாபகம் வச்சுங்க. இன்னும் 45 நாளுக்குள்ள நீங்க எவ்வளவு வேலை பண்ணணுங்கிறது நீங்க நினைச்சு பாருங்க. கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இடையிலேயே ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்கு. அப்படிங்கும் போது மற்ற கூட்டணிகள் வலுப்பெற்று வருகின்றன. எஸ்பெஷலி ஏடிஎம்கே, பாஜக. நம்ம கட்சியில நம்ம ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு நடிகர் ஜோசப் விஜய் ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜய் அவர்கள் மீது இந்த சிபிஐ 2ஆம் நாளாக வந்து நேத்தே போயிட்டாங்க. இன்னைக்கு ஆஜராகி விசாரணை வந்து நடைபெற்று இருக்கு. அதுல குறிப்பா வந்து விஜய் அவர்களிடம் சரமாரியான கேள்விகள் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். இது வந்து ஒரு அரசியல் அழுத்தமா, இதன் போக்க நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேக்காலேருந்து கண்டிப்பா ஒருத்தர் சிக்கிக்கிறாரு, மாவட்ட நிர்வாகத்திலேருந்து ஒருத்தர் சிக்கிக்கிறாரு, இதுல இருந்து காவல்துறையிலிருந்து கண்டிப்பா ஒருத்தர் சிக்கிறார். அதுக்கு மேல மாநில அரசு அளவுல யாராவது சிக்கிறாங்களா அப்படிங்கிறது அப்புறமா தான் பார்க்கணும். அது இப்ப நாம சொல்ல முடியாது. இதனால அரசியல்ல என்ன தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது ஏற்கனவே விஜய்க்கு வந்து பயங்கரமான மன உளைச்சல் இருக்கு. 12ஆம் தேதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே ஆளு சீர்குலைஞ்சு போயிட்டாரு. இன்னைக்கு திருப்பி வெளியில வரும்போது 9 மணி நேரம் இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி வரும்போது அவருக்கு பேசுறதுக்கு கூட திராணி இருக்காது. நீங்க பாருங்க. அதுக்கப்புறமா அவருடைய மனசு எப்படி இருக்கும்னு சொன்னா, கட்சி நடவடிக்கைகள் மேல இது இருக்காது, அதாவது ஈடுபாடு இருக்காது. கட்சியினுடைய நடவடிக்கைகள்ல தொய்வு விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, நான் முதல்ல சொன்னேன், கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இடையிலேயே ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்கு. அப்படிங்கும் போது மற்ற கூட்டணிகள் வலுப்பெற்று வருகின்றன. எஸ்பெஷலி ஏடிஎம்கே, பாஜக கூட்டணி வலுப்பெற்று வரும்போது 23ஆம் தேதி மதுரா நகரத்துல ஒரு மிகப்பெரிய ஷோ நடத்த போறாங்க. அந்த கூட்டணி தான் இப்போ வெற்றி கூட்டணி மாதிரி மாறிக்கிட்டு வருது. அப்படிங்கும் போது நம்ம கட்சியில நம்ம ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு நடிகர் ஜோசப் விஜய் ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, இப்ப வந்துருவோம் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து காலம் கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம் நடிகர் விஜய் காத்து 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 கடைசியில் சோர்ந்து போனதுதான் மிச்சம். கூடவே இது சிபிஐ என்கொயரி வந்துடுச்சு. சிபிஐ என்கொயரி வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, விஜயும் சரி, தன்னுடைய கட்சி நடவடிக்கைகள்ல அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம போயிடுச்சு. மற்ற கட்சிகள்லாம் வந்து கரெக்டா வியூகம் அமைக்கிறாங்க, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, வேட்பாளர்கள் யாருன்னு நினைக்கிறாங்க. இவங்க என்ன அப்படியே நின்று போச்சு. அதாவது டிசம்பர் 29ஆம் தேதிக்கு அப்புறமா கட்சியில எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இன்னைக்கு 20 நாள் ஆச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் 45 நாளுக்குள்ள நீங்க எவ்வளவு வேலை பண்ணணுங்கிறது நீங்க நினைச்சு பாருங்க. தொகுதிகள் இது பண்ணணும், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தணும், காங்கிரஸ் வருதோ வரலையோ எல்லா தொகுதிகள்லையும் ஆளுங்களை நிறுத்தணும், எந்தெந்த தொகுதிகள்ல யாரை நிறுத்துறது, எவ்வளவு செலவு பண்றது, யாரு செலவு பண்ணுவாங்க, இதெல்லாம் டிசைட் பண்ணணும். விளம்பர யுக்திகள் பண்ணணும், பிரச்சாரம் யாரும் பண்ணுவாங்க, ஸ்டார் கேம்பெயினர்ஸ் யாரு, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்களுக்கு வேண்டிய பணத்தெல்லாம் அனுப்பணும். எவ்வளவோ தேர்தல் வேலைகள் நடக்கிருக்கு. அதெல்லாத்தையும் பண்ணாம அப்படியே ஸ்தம்பிச்சு இருக்கும் போது விஜய்க்கு கோபம் வருமா வராதா? அதுக்கு காங்கிரஸ் கட்சி கூட ஒரு காரணமா நான் பாக்குறேன்.
காங்கிரஸ் முதல்லயே முடிவு எடுத்துட்டு போயிருக்கலாம். இப்போ கூட நான் சொல்றேன், இந்த மந்த் எண்ட்லயே அவங்க வந்து ஓகே நாம வந்து விஜய் கட்சி கூட போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாலும் கூட விஜய்க்கு மற்ற வேலையெல்லாம் பண்றதுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட மன உளைச்சல் இருக்கு. என்னடா கட்சி வேற ஆரம்பிச்சிட்டோம், இந்த சிபிஐ இன்கொயரி வேற கரெக்டா இப்பதான் வந்து சேர்ந்துருக்கு. ஆனா சிபிஐ இன்கொயரி வரத்தான் செய்யும். ஏன்னா தேர்தலுக்கு முன்னால் தானே அந்த கரூர் சம்பவம் நடந்தது. ஆகஸ்ட் மாசம் நடந்தது. 6 மாசத்துக்குள்ள இந்த அளவுக்கு நம்ம அதை வந்து இந்த விசாரணையில ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஸோ இதுவும் விஜய் கட்சியினுடைய அரசியலை பாதிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அந்த ஒரு காரணத்தினாலதான் காங்கிரஸ் கட்சி விஜய் கூட போலாமா அப்படிங்கிறதுல ரீதிங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, டிஎம்கே கூட போனாலும் தோல்விதான், விஜய் கட்சி கூட போனாலும் தோல்விதான். விஜய் கட்சியினுடைய இது அரசியல் நடவடிக்கை, எதிர்கால அரசியல் நடவடிக்கை சிபிஐ விசாரணையினுடைய திசையை நோக்கித்தான் இருக்கு. அது எப்படி இவங்களை பாதிக்கும்ங்கிறது இப்ப சொல்ல முடியாது. அப்போ விஜய் வந்து முழு மூச்சுடன் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்குவாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது விஜய் கூட போனா காங்கிரஸ் கட்சி விஜய் பண்ண முடியாத பல விஷயங்களை பண்ண வேண்டி வரும். ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, கட்சி கட்டமைப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா அவங்களுக்கு இல்லை, கண்டிப்பா அவங்களுக்கு கிடையாது. சரி, டிஎம்கே கூட போனீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, டிஎம்கே ஆல்ரெடி ஒரு 12% கிறிஸ்தவ வாக்குகளை இழந்துருச்சு. அதாவது 6% கிறிஸ்தவ வாக்குகள் அபிஷியலி, 6% கிறிஸ்தவ வாக்குகள் அன்அபிஷியலி. நான் சொல்றேன், அதாவது இந்து பெயர்கள்லயே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் 6% இருக்கு. அது மொத்தமா அவங்களுக்கு போயிடுது. அதே மாதிரி முதல் முறை வாக்காளர்கள் போயிடும், வாக்காளர்களுடைய வாக்குகள் போயிடும், பெண்கள் வாக்குகள் கணிசமா விஜய் கிட்ட போயிடும். அப்படிங்கும்போது இனிமேலும் நம்ம வந்து டிஎம்கே கூட போய் டிஎம்கே கூட்டணியிலே தொடர்ந்தோம் சொன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் ஏற்படும் அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி நினைக்குது. அதனால்தான் நேற்றுக்கு மீட்டிங்ல, நீங்க டெல்லியில மீட்டிங்ல பார்த்துருக்கலாம், இந்த பக்கம் வேணுகோபால், கேசி வேணுகோபால், இந்த பக்கம் மல்லிகார்ஜுன் கர்கே என்ன சொல்றாரு, டிஎம்கே கூட்டணி. வேணுகோபால் என்ன சொல்றாரு, விஜய் கூட போயிடலாம்னுட்டு. வேணுகோபால் சொல்றதுதான் நடக்கணும் உண்மையை பார்த்தா. ஏன்னா வேணுகோபாலுக்கு வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி 3 பேருமே ரொம்ப நெருக்கம். ஆனா இவருக்கு வயசானவர் அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்களே தவிர, மல்லிகார்ஜுன் கார்கே சுதந்திரமாக செயல்பட முடியாது. அவர் சுதந்திரமாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஆனா கேசி வேணுகோபால் இவங்க 3 பேரையும் சரி கட்டி விஜய கட்சிக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதாவது விஜய் கூட்டணிக்குள்ள போயிடலாம். விஜய் கூட்டணிக்குள்ள ஏன் போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து அடுத்த ஏப்ரல் மாசம் கேரள தேர்தல் நடக்குது. அதுல கேசி வேணுகோபால முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க மேலிடம் ஒப்புக்கொண்டுள்ளது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தகவல் இருக்கு. இப்போ இந்த சிபிஐ வழக்குல திரு விஜய் அவர்கள் சிக்கியிருக்கிறதுனால காங்கிரஸ் என்னமோ பின்வாங்குதா அப்படின்னு பாத்துக்கலாமா ஒரு பார்வையில? இவங்க எப்படி வந்து தேர்தல், நீங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கு குறுகிய நாட்களே இருக்கு, எப்படி தாவேக்கா அதைத்தான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ சிபிஐனால இவருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது சார். அப்போ காங்கிரஸ் கட்சி யோசிக்கும் இல்லையா, இவரோட போறது பெட்டரா இல்ல இவரோட போறது பெட்டரா அப்படின்னுட்டு. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சிக்கு அவரோட போறதும் தோல்விதான், டிஎம்கேல தொடர்வதும் தோல்விதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து போச்சு. இப்போ காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவ்வளவு நாளா நீ எப்படி எகிரி குதிச்சீங்க, எல்லாரும் நாக்கல நரம்பு இல்லாம பேசுனீங்க, அதிக தொகுதிகள் வேணும், அது ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அரசு நிறுவனங்கள்ல பதவிகள் வேணும், அது வேணும், இது வேணும்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இவ்வளவு வருஷமா டிஎம்கே காரன் தானே உங்களை வந்து ஜெயிக்க வச்சது. எங்க கை காசு போட்டு நாங்க உங்களை ஜெயிக்க வச்சிருக்கோம். கை காசு, சொந்த காசு செலவு பண்ணி உங்களை நாங்க ஜெயிக்க வச்சிருக்கோம். எந்த செலவும் பண்ணாம நீங்க 10 பேர் எம்பியா இருக்கிறீங்க, 18 பேர் எம்எல்ஏ ஆயிருக்கிறீங்க. அப்படி இருந்துட்டு கூட நீங்க வந்து இந்த மாதிரி பின் பிரிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தா நாங்க சும்மா இருப்போமா? அதுக்குதான் அவங்க கேட்கறாங்க, எந்த தேவையில்லாத பாரத்தை நாங்க கீழே இறக்கி வைக்கணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இன்னைக்கு அவங்க டிஎம்கே கூட்டணியில தொடர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? டிஎம்கே காரன் பார்ப்பான், எவன் காங்கிரஸ்காரன் நிக்கிறானோ அந்தந்த தொகுதிகள்லாம் பிராக்கெட் போட்டுருவாங்க, தோக்கடிப்பாங்க, வாக்கு மாற்றம் ஏற்படாது.
காங்கிரஸ் கட்சியினுடைய அதிருப்தியாளர்களுடைய வாக்குகள் டிஎம்கேக்கு விழாது. ஏற்கனவே டிஎம்கேக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. வாக்கு வாக்கு ஒண்ணு ஆன்டி இன்கம்பன்சினால வாக்குச்சரிவு, ரெண்டாவது விஜய் கட்சி டிஎம்கேனுடைய வாக்குகளை பயங்கரமா பிரிக்குது. அப்படிங்கும்போது அவங்க ஏற்கனவே ப்ராப்ளத்துல இருக்கிறாங்க. கூடவே காங்கிரஸ் கட்சிக்காரனும் ஓட்டு போட மாட்டான். அதாவது டிரான்ஸ்பர் ஆகாது, டிஎம்கேவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது, டிஎம்கே வாக்குகள் காங்கிரஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆகாது. அதனாலதான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி இந்த முறை டிஎம்கே கூட்டணியில தொடர்ந்தாலும் தோல்விதான். ஒருவேளை விஜய் கட்சிக்கு கேசி வேணுகோபால் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினாலும் கூட, விஜய் கட்சிக்கு போனாலும் கூட அங்கும் அவர்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நிச்சயமா சார், நீங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த சிபிஐயாலேயே தாவேகா கட்சி ரொம்ப வந்து டவுன் ஆயிரும், தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாது, விஜய நொந்து போய் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னீங்க. ஆனா தாவேகா பாக்குற வரைக்கும் அப்படி எதுவும் தெரிந்த மாதிரி தெரியல. நேத்து கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல அழகாக பேசினார். நாங்க அடுத்த பொறுப்பாளர்லாம் போட போயிட்டாங்க, அடுத்தடுத்து போட்ட தேர்தலுக்கான வகுப்பாளர்லாம் நியமிச்சுட்டாங்க, பல விஷயங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. செங்கோட்டையன் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாரு. அவர் 4வது இடத்துல தான் இருக்கிறாரு. 2வது 3வது இடத்துல இருக்கிறவங்களுக்குள்ளே பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. நிர்மல் குமார் கூட பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, மதியழகன் கூட பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு இவங்க மதியழகனை வந்து பலிகடா ஆக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து மதியழகனை பலிகடா ஆக்குறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் பாக்குறேன் சார். மதியழகன் பாவம் சார், மதியழகன் தான் வந்து எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்றாரு, நான் ஒத்துக்கிறேன். மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, கட்சி தலைவர்கள் எல்லாருக்கூடையும் அவர் தான் கோஆர்டினேட் பண்றாரு, கரெக்ட். ஆனா அவரை மட்டுமே இதுக்கு பொறுப்பாக்கி அவரை பலிகடா ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்படி பலிக்கிடாவா ஆக்கி விட்டுருவாங்களா? தாவேக்கா அதை எதிர்பார்க்கதா, விஜய் அப்படி விட்டுருவாரா சார்? அது எப்படி சார் நம்ம இந்த குற்றச்சாட்டை வைக்கலாம்? மாவட்ட செயலாளரா எப்படி என்ன காப்பாத்திக்கணும்ப்பா, நான் காப்பாத்திக்க வேண்டாமா? அதுக்குதான் ரூபம் பேர சொன்னேன். அப்படிதான் இருக்கும் எல்லாமே. ஏன்னா இது ரொம்ப பயங்கர சீரியஸான சமாச்சாரம் சார். 41 பேர் பலி அப்படிங்கிறது நாளைக்கு எப்படி அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க, எந்தெந்த செக்ஷன்ல போட போறாங்க, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும் போதுதான் தெரியும். 41 பேர் செத்து போயிருக்கிறான். இட்ஸ் நாட் அ ஜோக். அதனால இந்த தண்டனை ரொம்ப பெரிய இதுவா இருக்கும். அதனால கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால யாரும் பலிகடா ஆக்கிடலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. யார் வேணாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. அதுதான் கில்லர் இன்ஸ்டிங்க்ட். டிஎம்கே காரங்களாம் அதானே பண்ணுவாங்க பல சமயங்கள்ல. உதயகுமார் செத்து போனாரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில, நீங்கெல்லாம் பிறக்கல. அவங்க அப்பனை கூப்பிட்டு இது என் பிள்ளையே இல்லைன்னு சொல்ல வச்சாங்க அவங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் நடக்கும் இங்கேயும். அதனால தான் திருப்பி சொல்றேன், நான் வந்து இது உண்மையிலேயே விஜய் கட்சிக்கு தொய்வு ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லலை, ஏற்படலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கு, விஜய் இதுல இருந்து வெளியில வருவாரு, வெளியில வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கட்சிக்காக பாடுபடுவார். ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. 10%ல இருந்து 12% வரைக்கும் இருக்கு. சில இடங்கள்ல வந்து கான்சென்ட்ரேஷன் 20%, 22% வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. அது உண்மைதான். அதை பில்டப் பண்ணணும்னு தான் அவர் நினைப்பாரு. அதாவது இந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தாலும் கூட அது கட்சியை பாதிக்க கூடாதுங்கிறதுல விஜய் வந்து ரொம்ப மும்முரமா இருப்பார் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இதுக்காக தோண்டு விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. பழையபடி உற்சாகத்தோட மக்களை போய் சந்திக்கணும். டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அவரால் முடிஞ்ச தன்னுடைய பங்கை அவர் செவ்வனே செய்ய வேண்டும் அப்படிங்கறது என்னுடைய விருப்பம். தேர்தலுக்கு முன்பே வந்து சிபிஐ வழக்கெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, எதிர்பார்க்கறீங்களா? என்ன தேர்தலுக்கு முன்பே முடிய போறது இல்லை, ஆனா அது எந்த திசையில போகிறதுங்கிறத பொறுத்து. ஏன்னா நான் பாட்டுக்கு தேர்தல் பணி பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீங்க நடுவுல வந்து அதை முடக்கிறதுக்கு கூட ஒரு யுக்தியா இருக்கலாம்ல. இப்போ விஜய் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி 3-4 மாசத்துல தேர்தல் இந்த நேரத்துல சிபிஐ வழக்க சந்திக்கிறாங்கன்னா, இப்படி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான சிபிஐ விசாரணைக்கு போறாங்கன்னா இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ல சார்? இது இனிமே அடுத்து என்னென்ன தடை போடுறாங்களோ சிபிஐ தரப்புல இருந்து, நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, உங்க மேல வழக்கு இருக்கு, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கு, இன்னும் பல கண்டிஷன் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குல்லன்னு கேட்கிறேன். இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க, இது வேணும்னே பாஜகவுடைய சூழ்ச்சி. அப்படிலாம் இல்ல, பாஜகவோட சூழ்ச்சி கிடையாது. திருப்பி நான் சொன்னேன், உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல இருக்கு, அந்த குழுவுடைய கண்காணிப்புல இருக்கு. அப்படிங்கிறதுனால இவங்க மாசம் 26ஆம் தேதி ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது நடந்துகிட்டு இருக்கு.
பை சான்ஸ் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வருது, அவ்வளவுதான். எலெக்ஷன் வருது, அதுக்காக நம்ம வந்து விசாரணை நடத்த வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. வித்தின் திஸ் டைம் ஃப்ரேம் யூ கம்ப்ளீட் அண்ட் சப்மிட் யுவர் ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட்டுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறமா மேற்கொண்டு நடவடிக்கைகள் வேணா தாமதம் ஆகலாமே தவிர இந்த விசாரணையில எந்த விதமான தாமதமும் ஆகாது. இதை தாமதப்படுத்துறதுக்கான எந்த இதுவும் கிடையாது, அல்லது இதை துரிதப்படுத்துவதற்காகவும் எந்த விதமான ஒரு தூண்டுதலோ இல்ல சூழ்ச்சியோ எதுவுமே இல்லை. பிளெயின் அண்ட் சிம்பிள். சிபிஐ ஆனது இவ்வளவு பெரிய ஒரு மூவ்மெண்ட் எடுத்து மூவ் பண்றாங்கன்னா முக்கிய குற்றவாளிங்கிறது வந்து எது பக்கம் சார் வந்து நிக்கின்னு பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் பேரை சேர்த்துட்டாங்க அப்படிங்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா சிபிஐ வழக்கு பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா அது கிடப்புல போட்டுருவாங்க, சிபிஐக்கே போக வேண்டாம்பா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சிபிஐ மேல இருக்கு. ஆனா இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடா எடுக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் வரை கிட்ட நெருங்குது. அடுத்தடுத்து சிக்க போறது யாரா இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி மாறி மாறி ஒருத்தர் பேரை வந்து சொல்றாங்க. புசியானந்த் அவர்கள் வந்து அவர் பேரை சொல்றாரு, சொல்லியிருக்கலாம் மேபி. திரு விஜய் அவர்கள் யார சொல்லுவாரு? அப்ப அவங்க கட்சிக்குள்ளே இது போன்ற பிரச்சனை சிக்கல் இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? கட்சி தாவேக்கா தலைமை என்ன சொல்லியிருக்குன்னா, பேட்டி வந்து சமூக வலைதளங்கள் நம்ம கட்சியை சார்ந்தவர் யாரும் பேச வேண்டாம்னு சொல்லி வேற ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க, ஒரு தகவல் வருது. விஜய் கண்டிப்பா கேட்பாங்க. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு, யாரு வந்து தன்னுடைய பணியை பொறுப்பை சரியாக பண்ணல அவங்க கண்டிப்பா கேட்க போறாங்க. பட் நான் என்ன கேட்கிறேன், விஜயுடைய பேரை சேர்த்துட்டாங்க அப்படிங்கறதுனால விஜய் தான் குற்றவாளின்னு வராதுங்க. அதாவது ஒரு கட்சி நடத்துறாரு, அந்த கட்சி கூட்டத்துல தான் இது நடந்திருக்குங்கிறதுனால அவருடைய பெயரை சேர்க்கிறது ரொம்ப இயல்பு, இயற்கை. ஆனா குற்றப்பத்திரிகையில சேர்க்கிறது இயல்புதான். ஆனா குற்றப்பத்திரிகை கண்டிப்பா சேர்த்துதான் ஆகணும். ஆனா அதே சமயம் மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுச்சு? மாநில அரசுக்கு பொறுப்பு இல்லையா? காவல்துறையை கையில வச்சிட்டு இருக்கிற முதல்வருக்கு பொறுப்பு இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு பொறுப்பு இல்லையா? சொல்லுங்க. அந்த ஆங்கிள்லயும் அவங்க பார்ப்பாங்கன்னு தான் நான் திருப்பி சொல்றேன். அதுக்கப்புறமா தான் செந்தில் பாலாஜி வருவாரு. செந்தில் பாலாஜி எதுக்கு சார் முந்திரி கொட்ட மாதிரி நான் அப்படி பண்ணி இப்படி பண்ணி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு அவருக்கு எங்க சார் அந்த வீடியோ தான் கிடைச்சது? அவருக்கு எப்படி சார் இந்த தண்ணி பாட்டில் சமாச்சாரம் தெரிஞ்சுது? அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் பத்தி தெரிஞ்சுது? இந்த மாதிரி அதாவது பல விஷயங்கள் வந்து இன்னும் விளக்கப்படாமல் அவர் தன்னிலை விளக்கம் கொடுத்தனாலும் கூட நம்மளுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வருது. அதனாலதான் சொல்றேன், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் இவங்க சார் நீங்க தான் சார் அடிச்சீங்க, அதனால உங்க பேர் வந்துச்சு, சரி நீங்கள் யாரால் தூண்டப்பட்டீர்கள் அப்படிங்கிறது அடுத்தது வரும். அப்போதான் அடுத்தவங்க உள்ள வருவாங்க. அந்த நிலைமையில தான் மாவட்ட நிர்வாகம் அதாவது கலெக்டர், காவல்துறை, அதுக்கப்புறமா மற்றவர்கள் வேற யாராவது இன்டைரக்டா தூண்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய பேர்ல வெயிட் பண்ணுங்க ரூபன். கண்டிப்பா இது டிஎம்கேக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும். இல்ல அவங்க தரப்புல இருந்து, அதிகாரி தரப்புல இருந்து சிபிஐக்கு இப்போ ரீசெண்டா வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஆஜராகி விசாரணைக்கு எல்லாம் இது பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா எந்த ஒரு விஷயமும் ஸ்பீடா மூவ் பண்ண மாதிரி தெரியல. திமுகவிடம் சிபிஐயோ இடியோ திரும்பும் போதெல்லாம் அவர்கள் ஈஸியா ஒரு விஷயத்த கையாண்டுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ வரைக்கும் டாஸ்மாக் ஊழல்லையே அவங்க மேல குற்றச்சாட்டு பதிஞ்சு கேஸ் போட்டாலும் அது என்னன்னு முடிவே இல்லாம போயிருது. அதை எப்படி அவங்க கடக்குறாங்கன்னு ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. இப்ப மொத்தமும் திரு விஜய் அவர்கள் மேல போய் விழுந்துருமா சிபிஐ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. அடிப்படை குற்றம் இவரால் தான் வந்தது, இவர் தான் கூட்டம் கூடினார் அப்படின்னே போய் வந்து எல்லாம் விடிஞ்சிருமா சார்? ஏன்னா அதிகாரிகள் தரப்பு விசாரணை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க சிபிஐ. டாஸ்மாக்ல வந்து அவங்க அவ்வளவு முனைப்பா செயல்பட்டு இருக்கிற டாப் லெவல் கபில் சிபல் மாதிரியும் அபிஷேக் மனு சிங்வி மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து வாய்தா வாங்கி எப்படியோ டாஸ்மாகை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது இடியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அவங்க நினைச்சிருந்தா இந்த சம்பவத்துல டிஎம்கேக்கு பிரச்சனை ஆகலாம்னு அவங்க நினைச்சிருந்தா அவங்க என்ன பண்ணிருக்கலாம், சிபிஐயை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அது பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிபிஐ வழக்கு ஏன் இவ்வளவு துரித கதியில பண்றாங்க அப்படின்னா, சிபிஐக்கு வேணும் அப்படின்ட்டு கேஸ் போட்டது விஜய் தான். அவங்க தான் அங்க போயிட்டு சிபிஐ வழக்கு வேணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த செந்தில்குமார்னு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அவரே ஒரு ஆணையம் போட்டாரு, ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாரு, இவங்க ஒரு ஆணையம் போட்டாங்க. இதெல்லாத்தையும் சூப்பர் சீட் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு நத்திங் டூயிங். அந்த செந்தில்குமார் நீதிபதிக்கு வந்து ஸ்ட்ரிக்சர்ஸ் வரை கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றத்துல. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களே ஒரு கண்காணிப்பு குழு போட்டு அந்த குழுவுக்கு இவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க. எவரி மந்த் 26ஆம் தேதி இவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். சிபிஐ எந்த ஆங்கிள் போகணும் அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நேச்சுரலி இது வந்து உச்ச நீதிமன்றம் கண்காணிப்பு குழுக்கு கீழே வர விசாரணை
மத்திய அரசும் தலையிட முடியாது. இதை வந்து அப்படியே கடப்பிலையும் போட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ணணும், ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதாவது சிபிஐ இப்படி சொல்லிச்சு, சிபிஐக்கு நாங்க வந்து இந்த மாதிரி என்னது வாசுதேவனையும் ரூபனையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். செந்தில் பாலாஜி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க நாங்க சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி புது புது இதெல்லாம் துப்புகள்லாம் எடுத்து கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உச்ச நீதிமன்றத்தை சப்மிட் பண்ணுவாங்க. உச்ச நீதிமன்றம் தான் இதை கண்காணிக்கிறது. அதாவது இன்டைரக்ட்லி உச்ச நீதிமன்றம் கண்காணிக்கிறதுங்கும் போது இந்த இதை நம்ம வந்து கிரமப்பிரகாரமா கொண்டுதான் போகணும், வேறு வழி கிடையாது. அதுக்காக தான் நீங்க பாத்தீங்க வித்தின் 1 வீக் அந்த விசாரணை கமிஷன் ஆரம்பிச்ச உடனே வித்தின் 1 வீக் எல்லாரும் அந்த பெரிய பெரிய அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அந்த நுண்பொருள் கருவிகள்லாம் எடுத்துட்டு வந்து கரூர்ல அந்த ரோட்ல நிக்க வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு போனாங்க பாருங்க. அதுக்கப்புறமா கரூர்லயே ஏகப்பட்ட பேரை பிடிச்சி சந்தேகப்பட்டு கேள்வி எல்லாம் கேட்டு, குடும்பத்தினர்கள் கேள்வி கேட்டு, எல்லாமே கரெக்டா கிரம பிரகாரம் நேரம் தவறாமல் பண்ணிட்டு போறாங்க. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்த கட்டத்துல விஜயனுடைய மற்ற அதிகாரிகள் வருவாங்க, மாவட்ட நிர்வாகம் வரும், அதுக்கப்புறமா மாநில அரசும் வரும் அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. இதுல வந்து விஜய் மட்டுமே குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது. விஜயை விட அதிகமான பொறுப்பு இருப்பது மாநில நிர்வாகத்திற்கு தான். தேங்க்யூ. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.